தாகர் அதுதான் பாவா லட்சுமி. ஹலோ பாவா. ஹலோ இல்லை சார். நல்லா இருக்கீங்களா? நல்லாங்க சார். பார்த்து 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 உட்காரு சார். உட்காரு. உட்காருங்க. உடம்பு உங்கள் வீடியோலாம் சரவணா ஸ்டோரு லெஜெண்ட் பார்த்தாரு. சரி. பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் போல், அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி. இவர் தான் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர். சரி. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, அது வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா தங்கறதுக்கு இடம் இல்லை, ஆமாம், பாத்திரங்கத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டார், வாடகை கட்ட முடியலன்னு. ஆமாம், அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதமா நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிற ஓனர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காருங்க. இந்த அவர் பேர் பாண்டித்துறை. அவர் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் இல்லைன்னா நம்ம நடு ரோட்டில் தான் வந்திருப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா தெரில, எவ்வளோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, யாருமே முன் வந்து உதவலை. அவர் சாமானத்துக்கு வெளியே போட்டு கேள்விப்பட்டவொடனே வச்சோம்னா என் வீட்டில் சாமானை போட்டு ரெஸ்ட் ஹவுஸில் படுத்துக்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டேன், நான் உனக்கு என்ன உதவியெல்லாம் பண்ணுறேங்க. அப்போ தான் கோவிந்தன் சார் அவர் ஒரு வீடியோ எடுத்தா அனுப்பிச்சி விட்டார். அது கோவிந்த் சார் பார்த்து நான் கூல் சீரியஸில் சொல்லியிருக்கேன். அவர் கூல் சீரியஸ் பார்த்த உடனே லெஜண்ட் சர்மா பார்த்து உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நேரில் வந்துட்டீங்க. ரொம்ப எவ்வளோ பெரிய நடிகர்லாம் பழங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே முன் வரல. நீங்கள் வந்து சார்ட்ட சொல்லி இந்த உதவி பண்ணியிருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் லெஜண்ட் சரவணன் சார் இவ்வளோ பெரிய உதவிலாம் பண்ணியிருக்கேன், அதை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். அவரை நான் பார்த்ததும் இல்லை, அவர் படத்தில் நடித்ததும் இல்லை, ஆனால் விஷயம் கேள்விப்பட்டு இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாவா இதே நிலைமை தான் பாவா எனக்கும், வெளியில் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் நான்லாம் என்ன சம்பாதிச்சிருக்க போகிறோம்? எல்லாரும் வெளியில் போகும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அப்பா இவங்கெல்லாம் நடிகருப்பா சம்பாதிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டம், தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்கலன்னு பாத்திரம்லாம் தூக்கி போட்டார், அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே லெஜண்ட் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு சொல்கிறாரு அவருக்கு வந்து எதனா உதவியை பண்ணுங்க, இவர் தான் ரசிகர் மன்ற செயலாளர், அவர்கிட்ட கொடுத்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, அவருக்கு இன்னும் வேறு என்னென்ன உதவி வேணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நடிகருக்கு ஃபோன் பண்ணேன், நம்பரை பார்த்தோன்னே கட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி டெய்லி 3 தடவை ஃபோன் பண்ணீங்க, இன்னைக்கு கூட 3 தடவை ஃபோன் பண்ணீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பாப்பா, நான் நேரில் வரேன், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். ஆனால் சரவணன் சார் நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நான் இதை வீடு பிடிச்ச ஒரு சொல்லுங்கள் தம்பி, பச்சை சட்டை வீடியோ எடுக்காதீங்க ப்ளீஸ், வீடியோ எடுக்காதீங்க. ஏன்னா அவர் ஏதோ லெஜண்ட் அவர்கள் அவரால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு, அப்புறம் எங்களை திட்டுவார், பணம் கொடுத்தது ஏப்பா வெளியில் தெரிய வைக்கிறேன் ப்ளீஸ். அதான் இந்த பணம் வந்தவொடனே ஒரு வீடு பிடிச்சி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவேன், கொடுத்த பிறகு சரவணன் சாரை பார்க்கணும், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். ஒரு பண்ணுவார். ஒரு வேலை ஒன்று செய்வோமா? இப்போ லெஜண்ட் அவர்கள் வந்து அவரால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காரு, என்ன இப்போ நமக்கு பிஆர்ஓ யார் உங்களுக்கு? எனக்கு கோவிந்தன். அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளில் கொஞ்சம் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக இது மாதிரி கொஞ்சம் உதவிகளாம் எதுவும் பண்ண முடியும், இருந்தாலும் இவர் பண்ணிடுவார். கண்டிப்பாக சொல்கிறேன். லெஜண்ட் அவர் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தருவார். சரியா? இருந்தாலும் பாரு 3 வரல் எப்படி 3 வரல் எடுத்தாச்சு. இதனால தான் சார் ப்ராப்ளம் ஆச்சு, அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் அவர் கால் எடுத்துட்டாங்க, பரப்பி விட்டாங்க. ஐயோ, அதனால வாய்ப்பு கம்மியாச்சு.
ஆஸ்பத்திரி போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 100 ரூபா. அதனால் நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கு 150 ரூபா ஆகுது. அப்புறம் அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு நானே பண்ணிக்கிறேன். தலைவர் வந்து லெஜண்ட் தலைவர் வந்து உங்களுடைய நீ இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணன் வந்து சொன்னாங்க. உடனே தலைவர் வந்து அவருக்கு எந்த கஷ்டமும் வந்தாலும் என்ன உதவினாலும் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு வீடு எடுத்துக்கங்க, உடம்பு பார்த்துக்குங்க. நீ என்ன உதவினாலும் தலைவர் உங்களுக்கு என்ன செய்வார். உங்கள் மாதிரி நடிகர்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவர். படிக்கும் குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க. எல்லா குழந்தைங்களும் படிக்க வசதி வேலை செய்ய எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாதிரி நடிகர்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக இருக்குங்க. ஆனால் தலைவர் உங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து கொடுங்க, உடனே வந்து அவர் உதவி பண்ணுங்க. தெரிஞ்சிருக்கு பாத்தியா, ஒரே வார்த்தையில சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மாதிரியே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? இதுதான் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு. அவர்கள் பண்ற விஷயம் பண்ணுங்க போட முடியும், வேற யார் அக்கௌண்ட்லயும் போட முடியாது. போட்டு கொடுத்துருக்காங்க. அவரு பிஆர்ஓட்ட சொல்லி கோவிந்தராஜ் சொல்லி அதை கொடுத்து போட சொல்லிருக்கேன். இல்லை இல்லை பாண்டித்துறை அவரா பாண்டித்துறை அவர்கிட்ட செக்கை கொடுத்து அவர் சரி சந்தோஷமா சுதாரணை ரொம்ப சந்தோஷங்க. அண்ணன் ஐயாவுக்கு உங்களுக்கு எப்படி செஞ்சுருக்காங்க உதவி? அது பெரிய உதவிங்க. நான் வீடு பிடிச்சவொடனே சரி அது இந்த இதில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி ஐயா பார்க்க என்னை கூப்பிட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நேரில் வந்து பார்க்கணும். அவர் காலில் வந்து ஆசைப்படுறாங்க. சரி பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. சரி பார்ப்போம். சரிண்ணா, அதெல்லாம் மொத்தம்லாம் வேணாம், விடுங்க. நம்ம என்னத்த சொல்றது. வரேன். சரி பத்திரமா.